திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே உள்ள ஜல்லிப்பட்டி பிரிவிலிருந்து ஒட்டஞ்சத்திரம் வரையே 4 வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெறுகிறது. ஜல்லிப்பட்டி பிரிவு அருகே சுரங்கப்பாதையில் செல்லும் பாதையை மூடும் நிலையில் சாலை அமைப்பதால் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மண் ஓட்டும் வாகனங்களை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த தகவல் அறிந்ததும் நிலக்கோட்டை டிஎஸ்பி செந்தில்குமார் சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து பார்வையிட்டு பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான பேச்சுவார்த்தையில் தீர்வு கண்டனர். இருந்தபோதும் பாதை அமைக்க கோரி பொதுமக்கள் வலியுறுத்தினர். பாலம் கட்டாம மறிக்கிறாங்க சார். பாலம் போடாம இருந்தாங்க. இப்ப திரும்பி பாலம் போட்டு இப்ப அந்த ஊர் வந்து ஃபர்ஸ்ட் பாலம் வேணாங்க NH7ல. இப்ப என்ன சொன்னாங்க, என்ன திரும்ப விட்டா இன்னும் 1 வாரம் அவங்க வேலையை முடிச்சு போயிடுவாங்கல்ல. இந்த ரோட வந்து திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தாலுகா ஜல்லிப்பட்டி கிராமத்துக்கு எங்களுக்கு பாதை இல்லை. நானும் எத்தனையோ மனு கொடுத்துருக்கோம். அந்த மனுவில் வந்து அவங்க எடுக்கவே இல்லை. ஆனால் எங்களுக்காக MP போராடினார். ஒரு 2-3 முறை கொடுத்தாரு. அதுபோல் எங்களுக்கு போகிறதுக்கு பாலம் போட்டு கொடுத்தாரு. அந்த பாலத்தில் இன்றைக்கி அடைக்கிறாங்க. காரணம் எங்களுக்கு வந்து அண்டர் போட்டு கொடுத்தாரு 96ல். அதுவும் போச்சு. இப்போ அதனால எங்களுக்கு இந்த ரோடு வந்து நாங்கள் வந்து நிலக்கோட்டை வரைக்கும் போகிற ரோடு அந்த ரோடு. அதே போல் நம்ம கொண்டப்பட்டியில் வந்து 10 வீடு இருக்குது. அந்த 10 வீட்டுக்கு வந்து ஒரு பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க. இதே கம்பெனி தான் கட்டி கொடுத்துருக்கு. அந்த கம்பெனி எங்களுக்கு 100 வீடு எங்களுக்கு இருக்குது. அதே பக்கத்து கிராமத்தில் வர இப்போ இந்த வழியாக போக வேண்டியிருக்கு. அதனால் எங்களுக்கு எப்படினாலும் பாலம் வேணும். இதே எங்களுக்கு இந்த வழி வேணும். வழி எங்களுக்கு எப்படினா கொடுத்தாங்க. நாங்கள் இல்லைன்னா விட மாட்டோம். இன்னும் மீண்டும் நாங்கள் போராடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். என்னவெல்லாம் தயாராக நாங்கள் உட்காரதுக்கு நிறையா தயாராக இருக்கோம். மீண்டும் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் போகிறதுக்கு நிறையா இருக்கோம். நாங்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து பாலம் தான் போட்டு தரணும் கட்டாயம். ஏன்னா இப்போ பிள்ளைகள் திடீர்னு ஒன்றே நாங்கள் இந்த வழியாக போகணும். ஏன்னா காரணம் எங்களுக்கு கேட்டு அடப்பாயிருது. அந்த கேட்டு அடை போகும்போது அரை மணி நேரம் நட்டு போகுது. ஒரு திருப்பும் போது அவங்க தூக்கி போக முடியாது. சின்ன பிள்ளைய கூட நாங்கள் கொண்டு போக முடியாது. இந்த பாதை கொண்டு கொடுத்தாரு எங்கள் MP. அதனால் எங்களுக்கு இந்த பாதை கட்டாயம் வேணுங்க. எந்த இதுவும் நாங்கள் விட மாட்டோம். கட்டாயம் நாங்கள் போராட்டிக்கிட்டே இருப்போம். காரணம் பாலம் போட்டு கொடுக்கணும் எங்களுக்கு. வேறு எந்த வழி இல்லாமல் எங்களுக்கு கொடுக்கணும். அதனால் நாங்கள் எடுத்து போராடி வந்துட்டோம். கடைசி முடிவு எங்களுக்கு பாதை அடைக்க வந்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு தெரிஞ்சிட்டு உடனே நாங்கள் வந்து பக்கத்தூர்னு சொன்னாங்க. வந்துட்டாங்க வந்து நாங்கள் எல்லாம் எங்களுக்கு இதுதான் ஒருத்தர்